Greetings to all. இன்னைக்கு term 1 6th standard numbersல exercise 1.3ல page number 17ல இருக்கக்கூடிய problems தான் பார்க்க போறோம். அதுல first problem. In a cycle factory 1560 bicycles were manufactured every day. Find the number of bicycles manufactured in 25 days. இந்த ப்ராப்ளம் இது மாதிரி டைப் ப்ராப்ளம் நேத்திக்கு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஒன் டேக்கான ஒரு சம் டேட்டாவை கொடுத்துட்டு ஒன் டேவை விட அதிகமான டேஸ்க்காக ஏதாச்சும் ஒரு டேட்டாவை நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷன் தான். எப்படி டிசைட் பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷனா டிவிஷனா அப்படிங்கிறத எப்படி டிசைட் பண்ணுவோம், ஒன் டே இல்லை ஒன்க்கான டீட்டெயிலை கொடுத்துட்டு மல்டிபிள் டேஸுக்கு கேட்டால் மல்டிப்ளிகேஷன், மல்டிபிள் டேஸ்க்கு கொடுத்துட்டு அதை ஒன் டேக்கு கேட்குறாங்க அப்படின்னா டிவிஷன். ஏன்னா நமக்கு தெரியும் ஒன் டேயில் பண்ணதை விட அதை விட அதிகமான டேஸில் பண்ணுறது ஜாஸ்தியாக இருக்கும். ஜாஸ்தியாக நம்பர் கொடுக்க போகிற ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷன். அதே மாதிரி ஜாஸ்தி டேஸோட டீட்டெயில்ஸ் என்கிட்ட இருக்குது, ஆனால் எனக்கு ஒன் டேக்கான டீட்டெயில் வேணும் அப்படின்னும் போது ஜாஸ்தி டேஸை விட ஒன் டேக்கான டீட்டெயில் கம்மியாக தான் இருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ ஒரு நம்பர் கம்மியாக வரணும் அப்படின்னா அதுக்கு டிவிஷன் ஆப்ரேஷன் தான் சூட்டபுளாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மல்டிப்ளிகேஷன் ஒரு டிவிஷன் வந்து டிசைட் பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த சைக்கிள் ஃபேக்ட்ரியில் ஒரு நாளில் 1560 பைசைக்கிள்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. 25 டேஸில் எவ்வளோ அப்படிங்கிறது தான் கொஷின். நம்பர் ஆஃப் cycles manufactured in one day is equal to 1560. Same number of bicycles manufactured in 25 days. அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஒன் டே ப்ரொடியூஸ் பண்ணது இன்ட்டு 25 டேஸ். ஓகே, இந்த ஒன் டே ப்ரொடியூஸ் பண்ண பைசைக்கிள் இவ்வளோ பைசைக்கிள்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அத்தனை பைசைக்கிள்ஸ் இன்ட்டு 25 பண்ணோன்னா 25 டேஸில் எவ்வளோ பண்ணாங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ 5 zeros are 0, 5 6 are 30, 5 5s are 25, 25 plus 3 28, 5 1s are 5, 5 plus 2 7. Okay, next 2 ஆல மல்டிபிள் பண்ணுவோம். 2 zeros are 0, 2 6 are 12, 2 5s are 10, 10 plus 1 11, 2 2s are 2 1s are 2, 2 plus 1 3. So total 39,000 bicycles அவங்க 25 டேஸில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. 39,000 bicycles எவ்வளோ டேஸில், 25 டேஸில். ஓகே, இப்போ ஃபோர்த் ப்ராப்ளம் பார்க்கலாம். Charan had a bank saving of rupees 7,50,250. He withdrew rupees 5,34,500 for educational purpose. Find the balance amount in this account அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேலன்ஸ் அமௌண்ட் ஃபைண்ட் வாட், ஃபைண்ட் பேலன்ஸ். பேலன்ஸ் அப்படின்னாலே நமக்கு தெரியும் ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்றது தான் கொஸ்டின். ரிமைனிங்னாலே என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஓகே, கொடுத்துருக்க ரெண்டு அமௌண்ட்டையும் நம்ம மைனஸ் பண்ணணும். பேங்க் சேவிங் எவ்வளோ, பேங்க் சேவிங் வந்து 7,50,250. எவ்வளோ வித்ட்ரா பண்ணாங்க, 5,34,500 வித்ட்ரா பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்றதான் கொஸ்டின். 0 minus 0 0. 5 உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ஒன்ஸ் டென்ஸ் கூட போட்டுக்கோங்க. ஒன்ஸ் டென்ஸ் 100 1000 10,000 அண்ட் லேக். ஓகே, 5 minus 0 0. 2 minus 5 நம்ம பண்ண முடியாது. ஸோ
நம்ம வந்து borrow பண்ணணும். 0 கிட்டேருந்து borrow பண்ண முடியாது. ஸோ 5லேருந்து நம்ம borrowing ஸ்டார்ட் பண்ணணும். 5 borrow பண்ணால் 4 ஆகிடும். இந்த இது வந்து 10 ஆகும். ஆக்சுவலாக 0 வந்து 10 ஆகும். இந்த 10லேருந்து தான் 2க்கு அது கொடுத்தாகணும். ஸோ இது 9 ஆகிடும். ஸோ 2 வந்து 12 ஆகும். ஸோ 12 மைனஸ் 5 அப்படிங்கிறது 7. ஓகே, தென் இங்கே 9 தான் இருக்குது. 10ஆக தான் அது மாறுச்சு இனிஷியலாக. பட் வந்து அது 2க்கு வந்து borrow பண்ணணுன்றதுனால அது 9ஆக மாறிடுச்சு. இப்போ 9 மைனஸ் 4 அப்படிங்கிறது வந்து 5. இங்கே வந்து 5 வந்து 4ஆக மாறியிருக்கு. 4 மைனஸ் 3 is 1. 7 minus 5 is 2. 2,15,700. Sorry, 750. Sorry, இங்கே நான் 5 போடுறதுக்கு பதிலாக 0 போட்டுட்டேன். சாரி 5 minus 0 5 தானே, நான் 0 போட்டுட்டேன். சாரி. 2,15,750 அப்படிங்கிறது தான் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அமௌண்ட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, இப்போ 6th ப்ராப்ளம் பார்க்கலாம். rupees 62,500 was equally distributed as a new year bonus for 25 employees of a company. How much did each receive அப்படின்னு கேட்டிருக்காங்க. 25 எம்ப்ளாயி இருக்காங்க. டோட்டலாக 62,500 rupees இருக்குது. அதை 25 எம்ப்ளாயீஸ்க்கும் பிரித்து கொடுக்கணும். இப்போ நம்ம இது வந்து நார்மலாக எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி பார்க்க முடியுமோ அப்படி பார்ப்போம். சம்திங் உங்கள்கிட்ட ஒரு சாக்லேட் இருக்குது, அது உங்கள் வீட்டில் வந்து டிவைட் பண்ணிக்க போகிறீங்க உங்கள் சிப்ளிங்ஸோட, உங்களுடைய பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸோட அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம டிவைட் பண்ணி தானே பார்ப்போம். இப்போ நம்மள்கிட்ட 6 சாக்லேட் இருக்குது, உங்கள் வீட்டில் 3 பேர் இருக்காங்க அப்படின்னா எல்லாருக்கும் எத்தனை கொடுப்பீங்க? 2 கொடுப்பீங்க. எப்படி அந்த 2 கண்டுபிடிச்சிங்க? 6 divided by 3 இல்லையா? இல்லைனா 3 2s are 6, அதனால எல்லாருக்கும் 2 அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம். அதே கான்செப்ட் தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். 62,500 அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்க 6 சாக்லேட்டு. நீங்கள் 3 பேர் இல்லையா? அதே மாதிரி இங்கே எம்ப்ளாயீஸ் வந்து 25 பேர், 25 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. ஸோ என்ன பண்ணீங்க? உங்கள்கிட்ட இருந்த சாக்லேட் டிவைடட் பை எத்தனை பேர் இருக்கீங்களோ, சாக்லேட் நம்பர் 6 எத்தனை பேர் இருந்தீங்க? 3 பேர். ஸோ 6 divided by 3 பண்ணோம் இல்லையா? அதே தான் இங்கே சாக்லேட் என்னது? 62,500. எத்தனை பேர்? 5. ஸோ 62,500 25ஆல் டிவைட் பண்ணோம் நம்ம. ஓகே, டிவைட் பண்ணி பார்ப்போம். Total amount is equal to 62,500. Total number of employees equal to 25. Amount received by each is equal to 62,500 divided by 25. இதை நீங்கள் நார்மல் டிவிஷனில் போடலாம், இல்லை உங்களுக்கு 25 டேபிள் தெரியும் அப்படின்னா அதுலேயும் டிவைட் பண்ணலாம், இல்லை 5 டேபிள் எனக்கு தெரியும்னாலும் டிவைட் பண்ணலாம். நான் 2 மெத்தடும் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ 25ஆல் டிவைட் பண்ண போகிறோம் அப்படின்னா 62,500. ரஃபாக 25 டேபிள் நம்ம எங்கேயாவது ஓரமாக எழுதி வச்சுக்குவோம். 25 1s are 25, 25 2s are 50, 25 3s are 75, and then திரும்பவும் 25 ஆட் பண்ணோன்னா 100, அப்புறம் 125, இந்த மாதிரி நமக்கு நம்பர்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ இதுக்கு 62 விட நியரராக இருக்கக்கூடிய லெஸர் நம்பர் வந்து பார்த்தோன்னா 50. ஸோ எத்தனை டைம்ஸ் அது கிடைக்கும்? இது 1 டைம், இது 2 டைம், இது 3 டைம், இது 4 டைம், இது 5 டைம்ஸ். ஓகே, 2 டைம்ஸ் கிடைக்குது இல்லையா? ஸோ 2 என்ன நம்பர்? 50. ரிமைனிங் 12. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த நம்பரை ட்ராப் பண்ணுவோம். ட்ராப் பண்ணால் 125. எத்தனை டைம்ஸ் கிடைக்குது? 5 டைம்ஸ் கிடைக்குது. 125. ரிமைண்டர் 0. இந்த 2 0க்கு பதிலாக நியூமரேட்டர்லேயும் ஒரு 2 0 நம்ம போடுவோம். இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு அந்த 2 0க்கு பதிலாக கோஷன்ட்லேயும் நம்ம 2 0 போடுவோம். ஸோ எவ்வளோ ருபீஸ் எல்லாருக்கும் கிடைக்க போகுது? 2,500. ஒவ்வொருத்தருக்கும் 25 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் 2,500 அப்படின்ற அமௌண்ட்டை கொடுக்க போகிறாங்க. இன்னொரு கேன்சலேஷன் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
62,500 divided by 25. இப்போ பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுமே 5 டேபிளில் டிவைட் ஆகும் இல்லையா? நான் வந்து 5 டேபிளில் ட்ரை பண்ணுறேன். 5 5s are 25. ஸோ 25 கேன்சல் பண்ணிவிட்டு 5 டைம்ஸ். அகெயின் இங்கே 6 இது வந்து 5 டேபிளில் கேன்சல் பண்ணினோம். 1 times 5 ரிமைண்டர் 1. ஸோ 12 கிடைக்கும் நமக்கு. 12 அப்படிங்கிறது 2 times 10 கிடைக்கும். 12 ஸோ 12 minus 10 வந்து 2 இந்த 5யும் சேரும்போது 25. 25 5 டேபிளில் வந்து 5 டைம்ஸ் கிடைக்கும். திரும்பவும் இந்த 2 0 அப்படியே இருக்கும். திரும்பவும் 5 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 5 1 டைம்ஸ் இந்த 12 and then இந்த 500 வந்து 5ஆல் கேன்சல் பண்ண போகிறோம். அப்படி பண்ணினோன்னா 2 டைம்ஸ் நமக்கு வந்து 10 கிடைக்கும். 12ல் 10 போச்சுன்னா பேலன்ஸ் 2. அந்த 2 இந்த 5யும் சேரும்போது 25. 5 டைம்ஸ் 25 ரிமைனிங் இருக்க 2 2 எப்படி போட்டாலும் நமக்கு 2500 கிடைக்கும். உங்களுக்கு எந்த கேன்சலேஷன் வந்து நல்லா வருமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த டிவிஷன் மெத்தடுக்கும் போயிடலாம். ஒன்றும் 25 டேபிள் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. 25 ஆட் பண்ணாலே போதும். 25 1s are 25, 25 2s are 50, 25 3s are 75. ஸோ அதுவும் ஈஸி தான். ஓகே, நம்ம இப்போ இங்கே வரலாம். சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் நியூமரிக்கல் எக்ஸ்ப்ரெஷன். இங்கே எக்ஸ்ப்ரெஷன்ற வார்த்தை உங்களுக்கு புதுசாக இருக்கும். எக்ஸ்ப்ரெஷன் அப்படிங்கிறது என்னென்னா அதில் ஒரு சில நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஏதாவது ஒரு ஆப்ரேஷனால் கனெக்ட் ஆகிருக்கும். அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் எக்ஸ்ப்ரெஷன். இதில் வந்து ஈக்குவல் டு சைனே இருக்காது. ஒரு வேளை ஈக்குவல் டு சைன் வந்துருச்சுன்னா அதை நம்ம ஈக்குவேஷன்னு சொல்லுவோம், எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டோம். இதான் டிஃப்ரென்ஸ் எக்ஸ்ப்ரெஷனுக்கும் ஈக்குவேஷனுக்கும். எக்ஸ்ப்ரெஷன்லாம் அதில் சில நம்பர்ஸ் இருக்கும். அந்த நம்பர்ஸ் எல்லாம் ஏதோ ஒரு ஆப்ரேஷனால் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட் பண்ணணும், அதுக்கப்புறமா டிவிஷன் பண்ணணும், அப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், அப்புறம் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் அதை நம்ம முடிக்கணும். ஸோ இங்கே ப்ராக்கெட் பார்த்தோம்னா ப்ராக்கெட்குள்ளே 10 + 17 அப்படின்னு இருக்குது. வாட் இஸ் 10 + 17? 27 ப்ராக்கெட்குள்ளே. ஸோ அதுக்கப்புறம் வெளியில் வந்து டிவிஷன் சைனும் 3யும் இருக்குது. 27 டிவைடட் பை 3 என்னது? 9. ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு 9 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். அடுத்து 7thலேயே செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். இங்கேயும் ப்ராக்கெட் இருக்குது. ஸோ ப்ராக்கெட் பண்ணுவோம், அப்புறம் டிவிஷன் பண்ணுவோம், அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன்னு முடிக்கணும். ஓகே, இப்போ ப்ராக்கெட் பண்ணணும். அதுக்கு மீனிங் என்னென்னா இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாக சிம்பிளிஃபை ஆகிற வரைக்கும் நம்ம அந்த ப்ராக்கெட்குள்ளே தான் ஒர்க் பண்ணணும். ப்ராக்கெட் விட்டு வெளியில் வரக்கூடாது. சரி, ஓகே. 12 ப்ராக்கெட் மைனஸ் ப்ராக்கெட் 3 மைனஸ். ஸோ ப்ராக்கெட்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்குது, அதுக்குள்ளேயும் ஒரு ப்ராக்கெட் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து பார்த்தோன்னா இது பெரிய ப்ராக்கெட், அதுக்குள்ளே இன்னொரு ப்ராக்கெட், அதுக்குள்ளே இன்னொரு ப்ராக்கெட். ஸோ நம்ம உள்ளுக்குள்ளே இருந்து தான் சால்வ் பண்ணிகிட்டே வரணும். அதாவது உள்ளே என்ன ப்ராக்கெட் இருக்கோ ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை விட வெளியில் இருக்க ப்ராக்கெட், அதுக்கப்புறம் அதை விட்டு வெளியில் இருக்கிற ப்ராக்கெட்டுன்னு வரணும். ஸோ நம்ம லீஸ்ட்டாக உள்ளே இருக்கக்கூடிய 5 - 1 தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். வாட் இஸ் 5 - 1? 4. ஸோ அந்த ப்ராக்கெட் ரெடி. இப்போ நம்மள்கிட்ட 3 ப்ராக்கெட் இருந்துச்சு. இந்த கர்வு, இந்த ப்ராக்கெட், அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் ப்ராக்கெட் இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு இந்த கர்வ் ப்ராக்கெட் முடிச்சிட்டோம். அடுத்து இந்த ப்ராக்கெட்டை முடிக்க போகிறோம், இந்த ப்ராக்கெட். ஸோ அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணினோம் அப்படின்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது? 6 - 4 இருக்குது. 6 - 4 என்னது? 2. இப்போ அந்த ப்ராக்கெட்டும் சிம்பிளிஃபை ஆகிடும். இப்போ அந்த சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சிட்டோன்னா அதோட அந்த ப்ராக்கெட் போயிடும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆப்ரேஷன் முடிச்சிட்டோனாலே அந்த ப்ராக்கெட் போயிடும். 6 - 4 அப்படிங்கிறது 2. அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண உடனே அந்த ப்ராக்கெட் போயிடும். அவுட்டர் ப்ராக்கெட் வந்து அட்டாச் ஆகிடும். ஓகே, தென் 12 - 3 - 2 அப்படிங்கிறது 1. இதை சிம்பிளிஃபை பண்ணோடனே இந்த ப்ராக்கெட்டும் போயிடும். ஸோ 12 - 1 அப்படிங்கிறது 11. ஓகே, இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் இருக்குது, அந்த ப்ராக்கெட்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே இருக்க லீஸ்டான ப்ராக்கெட் தான் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் அதுக்கு அவுட்டரில் இருக்க ப்ராக்கெட்க்கு வரணும். ஸோ மற்ற எல்லாம் அப்படியே இருக்கும். 100 + 8 - 12 டிவைடட் பை 12 டிவைடட் பை 2 எல்லாம் அப்படியே இருக்கும். இந்த ப்ராக்கெட் மட்டும்தான் சிம்பிளிஃபை ஆக போகுது. அதை தவிர்த்து அதை சுற்றி இருக்கிறது எல்லாமே அப்படியே இருக்கும். ஸோ 3 2s are 6. அதை தவிர்த்து இருக்கக்கூடியது -6 டிவைடட் பை 2 எல்லாம் அப்படியே இருக்கும். ஓகே, 100 + 8 டிவைடட் பை 2 ப்ளஸ். இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும்.
என்ன டவுட் அப்படின்னா இங்கே 6 - 6 இருக்குது, டிவைடட் பை 2 இருக்குது. நான் என்ன ஆப்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்கு வரும். டவுட்டே வேண்டாம், ப்ராக்கெட் இங்கே உள்ளுக்குள்ளே இல்லை. ஸோ இதில் எது ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும்? மைனஸ் சைனா இல்லை டிவிஷனா? டிவிஷன் தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஸோ 6 - 6 டிவைடட் பை 2 அப்படிங்கிறது வந்து 3. ஓகே, இன்னும் இந்த ப்ராக்கெட் முடியலை, அதனால் வெளியில் இருக்கிறது எல்லாம் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக வந்துப்போம். 6 - 3 அப்படிங்கிறது வந்து 3. இதோட ப்ராக்கெட் முடிஞ்சிருச்சு. இப்போ இருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸில் எதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணணும்? அடிஷனா டிவிஷனா? டிவிஷன் தான். ஸோ 100 + 4 + 3 அப்படின்னு இருக்கும். 100 + 4 இதுதான் சிம்பிளிஃபை ஆகி 4ன்னு வந்திருக்கு. 100 + 4 + 3 அப்படிங்கிறது வந்து 107. அவ்வளோதான்.